நிகழ்ச்சி நிரல் முழுவதும் நிறைந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களை, மாநாடு போல திரண்டிருக்கின்ற இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, கற்றறிந்த தோழர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுதலையாளர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, மாற்றான் தோட்டத்தில் வணக்கும் மல்லிகைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவர் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு தம்பிகளே, வணக்கம். எழிலும் அழகும் கொட்டி கிடக்கின்ற இந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு மாநாடு போன்ற ஒரு நிகழ்ச்சியை சிவசங்கர் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இவர் பணவேடு தோட்டம் சிவகுமாரா இல்லை குணவேடு திட்டம் சிவகுமாரா என்று ஐயுறக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு அவர் இங்கே கூட்டியிருக்கிறார். நான் 5 மணிக்கே புறப்பட்டு 5:30 மணிக்கே வந்துவிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாரிவாக்கத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்தே சாலையின் இருவருங்கும் வெள்ளை குழல்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளும் அலங்கரிக்கப்பட்டு சாலைகள் ஒரு புத்தம் புதிய உணர்வை பெற்றிருப்பதை நான் கண்டேன். பாரிவாக்கம், பணவேடு தோட்டம், ஓப்பஞ்சேரி, வழுப்பம்சேரி, விசிலாநல்லூர் ஆகிய ஊரில் இருந்தெல்லாம் வந்திருக்கிற வயலாநல்லூர் வந்திருக்கிற வெற்றி கழகத்தின் சொந்தங்களை வணங்கி மகிழ்கிறேன். தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற முதல் பொதுக்கூட்டத்தை நடத்துகிற வாய்ப்பை ஜெகன்பாபுவும் சிவகுமாரும் பிரகாசமும் நடத்துகிற வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த தம்பி ஜெகன்பாபுவுக்கும் சிவகுமாருக்கும் நன்றி சொல்லுகிற நேரத்தில் ஒரு கூட்டம் முடிக்க வேண்டிய நேரத்தில் தொடங்க வேண்டியதாயிற்று. கும்படிப்பூண்டிக்கு அருகில் எரிவாயு கசிவில் ஒரு விபத்து ஏற்பட்டு 9 பேர் மரணம் அடைந்திருக்கிற நிலையில் அந்த இடத்துக்கு போய்விட்டு மாவட்ட செயலாளர் இங்கே வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அமைச்சர்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற செய்தியும் குட்டி என்கிற பிரகாசம் எனக்கு சொன்னார். இல்லாவிட்டால் கூட்டத்தை 6 மணிக்கே தொடங்கி 8 மணிக்கு முடித்திருக்கலாம். தலைவருக்கு நாளை பிறந்த நாள். மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது. தலைவர் அவர்கள் 52வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். 52வது அகவையில் அடியெடுத்து வைக்கிற முதலமைச்சருக்கு நாளை பிறந்த நாள். பிறந்த நாள் கொண்டாடுகிற தலைவருக்கு நாஞ்சில் சம்பத் பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். உயிர்களே கூவுங்கள், எங்கள் தலைவர் விஜய்க்கு பிறந்த நாள். மயில்களே, தோகை விரித்தாடுகிற மயில்களே அகவுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். பிளிறுகிற யானை கூட்டங்களே பிளிருங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். கர்ஜிக்கின்ற சிங்கங்களே நாளைக்கு உறக்க கர்ஜியுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். உந்தி குரலெடுத்துகிற கூவுகிற குயில்களை கூவுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள்.
கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியை கொட்டி விளக்கு எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள், நாளை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள். ஓடும் மேகங்களை உறக்கச் சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். ஆலய மணிகளே அதிருங்கள், நாளை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள். இருண்டு கிடந்த தமிழகத்தில் 1967க்கு மேல் 67க்கு பிறகு 1977க்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த அதிசய தலைவன் விஜய்க்கு நாளை பிறந்த நாள். நாடு எதிர்பார்க்கவில்லைதான், ஆனால் நாஞ்சில் சம்பத்தை நான் நம்பினேன். டிசம்பர் திங்கள் 5 காயம்பட்டு கிடந்த நான் ஒரு ஆறுதலை தேடி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்ட பிறகு நான் கலந்து கொண்ட கூட்டங்களில் வருகிற கூட்டத்தை வைத்து நானே கணக்கிட்டு சொன்னேன், தலைவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. நான் தான் அதை முதலில் சொன்னேன். இன்றைக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார், அரியணையில் அமர்ந்து விட்டார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டு கடைகள் மூடப்பட்டு விட்டன. ஒரு போதையற்ற தமிழகத்தை நோக்கி தமிழகம் பயணிப்பதற்கான சூழல் இன்றைக்கு தொடங்கிவிட்டது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் இட்லி இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் பொங்கல் இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, பணியாளர்கள் இல்லை. இன்றைக்கு எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அம்மா உணவகங்கள் இயங்க தொடங்கி இருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று ஒரு வரி வரும். இல்லாதவர்களுக்கான தலைவன் எங்கள் தலைவர் விஜய். பசித்து வருகிற ஏழைகள் அம்மா உணவகத்தில் ஒருவேளை உணவருந்துகிறார்கள். இதையும் சங்க இலக்கியம் பசிப்பிடி மருத்துவன் என்று சொல்லும். பசிப்பிடி மருத்துவனாக எங்கள் தலைவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். முதலீட்டை ஈர்க்கிறோம் என்கிற பெயரால் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலின் குடும்பமும் உலக நாடுகள் சுற்றி மஞ்சள் மக்கள் வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து பல்லாயிரம் கோடியை செலவழித்தார்கள். எந்த தொழில் முதலீட்டையும் இன்றைக்கு ஈர்க்க முடியவில்லை. எங்கள் அமைச்சரவையில் இருக்கிற 30 வயது கூட நிரம்பாத தொழில்துறை அமைச்சர் தங்கை கீர்த்தனா இன்றைக்கு தென்கொரியா நாட்டுக்கு சென்றுவிட்டு அங்கே ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஏற்பாடை செய்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பிவிட்டார். நான் கீர்த்தனாவிடம் கேட்டேன், அடுத்து என்ன திட்டம் இருக்கிறது என்று. அண்ணன் டென்மார்க்குக்கு மட்டும் சிவகாசியில் இருந்து 6000 கோடி ரூபாய்க்கான பட்டாசை அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எங்கள் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னார்கள். நான் பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், என் தம்பிகளுக்காக சொல்லவில்லை. என் தம்பிகளுக்கு அரசியல் தேவையும் இல்லை. அவர்கள் விஜய் என்கிற அவரை உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று சொல்லி களத்தில் நிற்பவர்கள். அரசியலில் என்ன நடந்தாலும் எங்கள் தம்பிகளை பாதிக்காது. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், எங்கள் தலைவரின் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பொதுப்படைத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்த அதிசயம் யாரும் செய்ததில்லை. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டி எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை, சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். சாலைகள் தரமாக இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, ஆணையிட்டார். அவர் அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சொன்னார்,
டெல்லியில இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10-way corruption 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கான 2000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் மரிய வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாடு. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு 5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 10 கோடி 10.5 கோடி என்றுதான் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற எங்கள் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற வெள்ளை அறிக்கையில் 13 கோடியே 18 லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்கிறது உண்மையை உடைத்து விட்டார். நீங்கள் இங்கே குடிமகனாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்ணன் கவச குண்டத்தோடு பிறந்தார், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். வெள்ளை அறிக்கையில் மரிய வில்சன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 1,28,800 ரூபாய் கடனோடு பிறக்கிறான் என்று. கடனில் தள்ளினார்கள். கடமை அவர்கள் சரிவர செய்யவில்லை. ஊர் சுற்றினார்கள், உல்லாசம் அனுபவித்தார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வர் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். உதயநிதி ஒரு உதவாக்கரை. அவன் சூரியனையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எந்த பொறுப்பும் இல்லாதவன். சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற கவலையோ அக்கறையோ இல்லாத காபோதி உதயநிதி. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டப்பட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிசு வாயில் தமிழ்நாடு அரசியல் அடுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையன அண்ணா பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது என்ற தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவெட்டும் குழப்பமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல
அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா இருக்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம் ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம். மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குறும்பி அழுதேன். திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரைகிற பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதினை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவனை சித்தரஞ்சாஸ் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரம், ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவைக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால் திமுகவுக்கு எவரும் குத்தகை போட்டு கொடுக்கவில்லை. எங்கள் தலைவன் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவர். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் புலம்புகிறார். திமுகவின் 6 கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளவி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது. நான் மாவட்ட செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு சொல்வேன், என் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜெகன் பாபுவுக்கு சொல்லுவேன், நமக்கு இன்னும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு அறையூவல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆபத்துகளையும் அறையூவல்களையும் எதிர்கொள்வதற்கு அடிக்கடி இது போன்ற மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் வியந்து விட்டேன். மேடைக்கு வந்தால் நானே முதல் இரவில் மேடைக்கு போவது போல நான் உணர்ந்தேன். இவ்வளவு பெரிய மேடை எனக்கு யாரும் இதுவரைக்கும் போட்டு தந்ததில்லை. திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, திருவரங்கம் குலை அழகு, இந்த ஊர் மேடை அழகு. அழகான மேடை போட்டு ஒரு மாநாட்டிற்குரிய தகுதியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் சிவகுமாருக்கும் ஜெகன் பாபுவுக்கும் மாவட்ட செயலருக்கும் நன்றி சொல்லி, பெண்களின் கண்டனம் என்னை நோக்கி வருகிறது. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாவை வணங்கி எங்களை வழிநடத்தும் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அமைச்சர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று முதல்ல என்னை ஜெயிக்க வச்ச பூந்தமல்லி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் அம்மா அக்கா தங்கச்சி அனைவருக்கும் என் அண்ணன் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நன்றி நன்றி நன்றி. என்னையும் தளபதி விஜய் அண்ணா, நான் ஒரு சாதாரண ஏழு கொடுத்த பிறந்தவன், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்ன புரட்சியாளர் டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் அவர் வழியில் நடக்கும் நமது கொள்கை தலைவர் பெரியார் அண்ணன் அம்பேத்கர் அவர் வழியில் நடக்கும் நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாவை வணங்கி என்னையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல தலைவர் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே யாரையும் பார்க்க முடியாது. நமக்கு 25 வருஷம் இன்னும் முதலமைச்சர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க, இன்னும் 25 வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆளப்போது நம்ம தளபதி முதலமைச்சர் விஜய் அண்ணா தான். உண்மையா இல்லையா? சவுண்டே காணுமாக்கா? நிரந்தர முதலமைச்சர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். நாளைக்கு அவர் பிறந்த நாள், நீங்க எல்லாம் அவரை வாழ்த்தணும், பெரியவங்கெல்லாம் தளபதியை வாழ்த்தணும். தளபதி இன்னும் மென்மேலும் வளரணும், ஒரு காலத்துல அவர் இந்தியா பிரதமரே ஆகணும். நீங்க எல்லாம் வாழ்த்தணும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நான் ஒரு சின்ன இணைப்பு விழா தான் பார்த்தேன். இங்க பார்த்தா ஒரு மினி மாநாடே நடத்திக்கிறாரு அண்ணன். ரொம்ப நன்றிடா. மற்றும் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளைமன்ற நிர்வாகிகள், வழக்கறிஞர் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அவங்க சாதாரணமா இல்லை, இந்த எலெக்ஷனுக்கு எப்படி உழைச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பூந்தமல்லி தொகுதியை தமிழ்நாட்டிலே நம்பர் 5வது இடத்தை கொண்டு வந்தது அவங்க தான். அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சாதாரண விஷயம் இல்லை, 73,000 ஓட்டு லீடிகளை ஜெயிச்சுக்கிறார். ₹1 செலவு பண்ணாம. யார்? ஒரு தளபதி விஜய் முகம் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அந்த முகத்தை மட்டும் காட்டி 73,000 ஓட்டு, 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, 73,000 ஓட்டு லீடில என்னை வின் பண்ண வச்ச பூந்தமல்லி தொகுதி மக்களுக்கு நான் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் பண்ணுவேன், நல்லது மட்டும் தான் செய்வேன். உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை ஒரு மாவட்ட செயலரா, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா பார்க்காதீங்க, உங்க வீட்டு பிள்ளையா, உங்க அண்ணன் தம்பி மாதிரி பாருங்க. அது போல பாருங்க, நம்ம தொகுதிக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம செய்வோம். வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்ம எப்படி 108 இடம் ஜெயிச்சோமோ அதே மாதிரி பூந்தமல்லி தொகுதியில பூந்தமல்லி நகராட்சி நம்ம பிடிக்கணும், மற்றும் எல்லா பகுதியிலும் நம்ம ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். பண்ணுவீங்களா? உள்ளாட்சி மன்ற தேர்தல் நம்ம தான் வின் பண்ணணும். இந்த சுனாமியால திரியும் வீசணும், அது கண்டிப்பா நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். நம்ம உழைக்கணும். நம்ம தளபதி விஜய் அண்ணா நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு நம்ம பாடு பண்ணணும். பண்ணுவீங்களா? இது யாரோ ஒரு கோட்டையா இருக்குது பூந்தமல்லி, அந்த கோட்டையே நம்ம ஒழிச்சு எடுத்து வந்துக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரே ஒரு மூஞ்சி தளபதி முகத்தை கோசம் அந்த கோட்டை தூள்தலாயிடுச்சு. இது மட்டும் அந்த கோட்டையில இங்க வர முடியாது. இது தளபதி கோட்டை, இது பூந்தமல்லி தளபதி கோட்டை. அதை நம்ம மாற்றி காட்டுவோம். செய்வோமா? நீங்களாம் என் கூட சேர்ந்து எல்லாமே ஒத்துழைக்கணும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கண்டிப்பா நம்ம தளபதி முதலமைச்சர், நம்ம அமைச்சர் பெருமக்கள், நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே செய்து தருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆட்சி நிரந்தர ஆட்சி. தளபதி அவரு எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிறாரு, மக்களுக்கு நல்லது பண்ண மட்டும்தான் வந்துக்கிறாரு. அது நல்லதே நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு இணைப்பு விழா மட்டும் இல்லை, அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன். ஆனா நீங்க தமிழகத்துக்கு நன்றி செய்யிட்டீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு ஃபுல்லா ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். நம்ம நிர்வாகிகளை எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க.
எல்லாரும் ஒத்துமையா இருந்து நம்ம ஒத்துமையா செயல்படுவோம். நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க கிட்டத்தட்ட 20-25 வருஷமா உழைச்சிக்கிறாங்க. சாதாரண உழைப்பு இல்லை, 20-25 உழைச்சி அவங்க வந்துக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அன்னைக்கு செயல்படணும், நாங்களும் கூட சேர்ந்து செயல்படுவோம். நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தால் தான் நம்ம சாதித்து காட்ட முடியும். செய்வீங்களா? நம்ம நிர்வாகிகளை எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. நம்ம தளபதி யாரோ 4 பேர் அடிச்சு டானாரவர் இல்ல, அவர் அடிச்ச 4 பேருமே தான். அதே மாதிரி நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களின் தலைமையில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட அந்த திமுகவிற்கு கிடைக்க விடாமல் செய்து நாம் அனைவரும் வெற்றியை வென்று அவருடைய கரங்களை வலுப்படுத்த என்னாலான முழு முயற்சியை நான் மேற்கொள்வேன் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு நிச்சயமாக உறுதி கூறுகிறேன். நன்றி. நான் அது போதும், இது ஒரு வாக்கு குத்திகளே, அது போதும். நம்ம நிர்வாகிகள் சேர்ந்து நீங்கள் எல்லாம் ஒத்துமையா செயல்படணும், எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா பண்ணணும், நம்ம கட்சியை பலப்படுத்தணும். அவரு கூட சேர்ந்து செய்வீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. பாதி வாக்குமே நம்ம தளபதி கோட்டையா மாத்துவீங்களா? நன்றி. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். இன்னும் பேசுறதுக்கு நம்ம கழக பேச்சாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், அண்ணன் அஜித் அவர்களும் இருக்காங்க. அவங்க பேசுவாங்க. சீக்கிரம் முடிச்சுலாம், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. நாளைக்கு தளபதி பிறந்த நாள், தமிழ்நாட்டுக்கே நாளைக்கு பிறந்த நாள். நாளைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாமே எங்களுக்கு நாளைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு திருவிழா. ஓகேவா? எல்லாமே அவங்க ஊர்ல நல்லது பண்ணுங்க, தளபதி பேரை வச்சு நலத்திட்ட உதவிகள் பண்ணுங்க. இந்த பட்டாசு, பேனர்ஸ், மாலை, சால்வை இதெல்லாம் தவிர்த்துட்டு மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. நாளைக்கு நற்பணி நாள், நாளைக்கு மட்டும் தளபதி முன்னிட்டு நற்பணி மட்டும் செய்யுங்க. தமிழக வெற்றி கழக சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் மற்றும் மாற்று கட்சியிலிருந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைய வந்துள்ள மாற்று கட்சியினர் இணைப்பு விழாவிற்கும் மற்றும் நம்முடைய ஆற்றல் மிக்க செயலாளர், மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களை நம்முடைய தமிழகத்திலே 5வது இடத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைத்த நம்முடைய தொகுதி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டமாக இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுள்ள அருமை சகோதரர் பூர்ணவல்லி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் எம் ஜெகன் அப்பு அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அருமை அண்ணன் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு ஏதோ ஒரு சில காரணங்களால் வர முடியாத நிலையில் உள்ள நம்முடைய தமிழ்நாடு அரசின் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருமை அண்ணன் டாக்டர் ஆர் குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் அருமை அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள நம்முடைய ஆனந்த்ஜித் நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் ஆனந்த்ஜித் அண்ணா அவர்களே மற்றும் இங்கே இப்பொழுது அனைவருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. ஆனால் நேரமின்மையின் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நிலை ஒன்றிய கழக செயலாளர்களே,
மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, கிளை கழக செயலாளர்களே மற்றும் ஒன்றிய அணி செயலாளர்களே மற்றும் இங்கே திரளாக வருகை புரிந்து இவ்வளவு நேரம் நமக்காக காத்திருந்த அனைத்து நம்முடைய பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நேரமின்மையின் காரணமாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிவிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன். தயவு செய்து யாருடைய பெயரையும் தனித்தனியாக சொல்லவில்லை என்று யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். நேரமின்மையின் காரணமாக மேடம் எனக்கு 1 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஓடிச்சு. அதனால தயவு செய்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிங்கிள், அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் மட்டும்தான், அவருடைய பேஸ் மட்டும்தான். இதுல வேற யாருக்குமே எந்த இடமுமே கிடையாது. அவருடைய சிங்கிள் முகத்துக்காக தான் இந்த அமைச்சரவை நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை வச்சு இதோட நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நாம எல்லாரும் பாடுபட வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருந்து மேயர் வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் நாம் தான் வெல்ல வேண்டும். நம்முடைய கட்சி தான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு உண்டான அனைத்து வகையான நலத்திட்டங்களையும் நம்மளால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, நம்முடைய தளபதினா தில்லு. நீங்க போய் அனைத்து தொகுதிகளிலும் உள்ளாட்சி மன்றத்திலே நீங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியிலிருந்து மேயர் வரைக்கும் போய் நின்று வெற்றியை அல்லு 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 என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.